தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் டாடா நிறுவனத்தின் ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி. கார் உற்பத்தி ஆலை மூலம் முதற்கட்டமாக 1650 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தகவல். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கடன் அளவு குறித்து தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு பதிலடி. மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் அறிக்கை வெளியிடுவதை விடுத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டுங்கள். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். மாட்டு இறைச்சி சாப்பிடலாம், கோமியம் குடிக்க கூடாதா? கோமியம் குடிக்கும் விவகாரத்தில் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை கேள்வி. ஆங்கில மருத்துவம் பயின்ற தமிழிசைக்கு மாமிசத்திற்கும் கழிவுக்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமை. வட மாநிலங்களை போன்று இங்கு மாற்றரசியல் செய்ய வேண்டாம் என செல்வ பெருந்தகை காட்டார். மக்களை தவறாக வழிநடத்தும் ஐஐடி இயக்குநர் காமகோடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென மருத்துவர் ரவீந்திரநாத் பேட்டி. மிகப்பெரிய அறிவியல் கல்வி நிலையமான ஐஐடியை காமகோடி முறைகேடாக பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. சேர்ந்த கலவைதான் அந்த பஞ்சகவியம். பஞ்சகவியத்தை உரத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஆனால் பஞ்சகவியத்தை நாங்கள் பண்டிகை நாட்களில் உட்கொள்கிறோம்னு சொல்றாரு. அப்போ இது மக்களுக்கு ஒரு தவறான ஒரு சிக்னல். அதாவது பஞ்சகவியத்தை சாப்பிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, யாரும் வேண்டான்னு சொல்ல. லிட்டராக கோமியத்தை கூட குடிங்க. டெய்லி 1/4 கிலோ 1/2 கிலோ பசுமாட்டு சாணியை கூட சாப்பிடுங்க. அந்த கருத்து உள்ளவங்கலாம் நாங்கள் தடுக்கலை, வேணாலும் நாங்கள் இலவசமாக தர தயாராக இருக்கோம். பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை எப்போது? மார்ச் மாதம் முதல் இழப்பீட்டுத் தொகை வழங்கும் பணி தொடங்கும் என்று தமிழ்நாடு அரசு தகவல். பரந்தூருக்கு விஜய் பறந்து போனாரா மறந்து போனாரா என தமிழிசை விமர்சனம். நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது பறந்து சென்றது சுயநலமா பொது நலமா என சாடல். எப்ப சொல்றாரு? 910 நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம். 910வது நாள் இவர் போறாராம். பரந்தூருக்கு பறந்து போனாரா? நான் கேட்கிறேன், மறந்து போனாரா? இதுவரைக்கும் மறந்து போன பரந்தூருக்கு திடீரென்று பறந்து போனார்னா என்ன அர்த்தம்? சினிமாவில் நடிக்கும் போது பரந்தூர்லாம் நம்ம காதுலே விழாது. பட்டேக் அண்ணா ஹசாரே போன்று உண்ணாவிரதம் இருந்துவிட்டு வந்தாரா விஜய்? அமைச்சர் சேகர் பாபு காட்டமாக கேள்வி. அண்ணா ஹசாரே மாதிரி தொடர்ந்து 1 வருஷம் உண்ணாவிரதம் இருந்தார். கடந்து சென்று விட்டது. நேற்றைய நிகழ்வு நேற்றோடு முடிந்து விட்டது. இன்றைய பணியை நாங்கள் மக்கள் பணியை காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஆரம்பித்திருக்கின்றோம். நடுநிரவில்தான் மக்கள் பணியை முடித்து இல்லம் திரும்புவோம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை. திருவள்ளுவரை சிலர் கபலீகரம் செய்ய முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. குறள் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் உலகமும் காப்பாற்றப்படும் எனவும் பேச்சு. அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபலீகரம் செஞ்சிடாம பார்த்துக்கணும். வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பல்கலைகளுக்கு செலவு செய்வது மாநில அரசு, துணைவேந்தர் நியமனம் மட்டும் ஆளுநர் கையிலாகின முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். பல்கலைக்கழக நிர்வாகம் மாநில அரசின் கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும் என்றும் பேச்சு.
செலவு செய்வது மாநில அரசு. பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் சம்பளம் கொடுப்பது மாநில அரசு. பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி தர்றது மாநில அரசு. ஆனால் வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால தான் சட்ட போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள் அறிவு செல்வத்தை சேர்க்க பாடுபட்டால் பொருட்செல்வம் தானாகவே உங்களை தேடி வரும். கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து என மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. பலப்படுத்தும் தமிழ்நாட்டு மாணவ மாணவியர்கள், இளைஞர்கள் அனைத்து துறைக்கும் தகுதிப்படுத்தும். நான் மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் மறக்காமல் சொல்வது உண்டு, கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து என்று அடிக்கடி எடுத்து சொல்வது உண்டு. எனவே நம் இளைஞர்களை அறிவு செல்வத்தை சேர்க்க பாடுபடும். உயர்கல்வியில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். திமுக ஆட்சியில் கல்விக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களை பட்டியலிட்டு பேச்சு. பணிகளை சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறையில முதன்மை மாநிலமாக இருக்க நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் புதிய நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பல்கலைக்கழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையையும் திறந்து வைத்தார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற லட்சுமி அம்மையார் பெயரில் நூலகம் திறப்பு விழா. தனது தாயார் லட்சுமி பற்றி பேசிய போது தழுதழுத்த குரலில் உரையாற்றிய ப. சிதம்பரம். என்னுடைய தாயார் திருமதி லட்சுமி அவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவார்கள், எழுதுவார்கள். தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை அவர்கள் ஆர்வத்துடன் படிப்பார்கள். இளம் வயதிலேயே என்னை தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை படிக்க தூண்டியவர் என் தாயார். அவர்களுக்கு நன்றி கலந்த அஞ்சலி. அமைச்சர் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்துக்கு சொந்தமான வீடு கல்லூரியில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தின் விவரம் வெளியீடு. கல்லூரியிலிருந்து 13 கோடியே 70 லட்சம் ரொக்கம், வீட்டின் லாக்கர் உடைக்கப்பட்டு 75 லட்சம் ரூபாய் பறிமுதல் என தகவல். யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக கேரள மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கோரிக்கையை ஏற்று பினராயி விஜயன் தீர்மானம் நிறைவேற்ற. யுஜிசி வரைவு அறிக்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிய கேரள அரசுக்கு அமைச்சர் கோவி செழியன் வரவேற்பு. விஷச்செடியையும் விஷமச் செயலையும் மோடி அரசின் சர்வாதிகார செயலையும் நாம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் எனவும் காட்டார். யுஜிசி மூலம் பல்கலைக்கழகங்களை காப்பாற்ற மத்திய அரசு முயற்சிப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு. அனைத்து மாநிலங்களும் மாநில உரிமைகளை காக்க ஓரணியில் திரண்டு நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் எனவும் அறிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. ஞானசேகரனை ரகசிய இடத்தில் வைத்து விசாரிக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் காவல்துறையினரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. கணினியில் எஃப்ஐஆர் டைப் செய்தது யார், ஆன்லைனில் அப்லோடு செய்ய அனுமதி கொடுத்தது யார் என சரமாரி கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கள் விடுதலை மாநாட்டிற்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு. விவசாயிகளுடன் பனை ஓலையில் கள் குடித்து மாநாட்டில் சீமான் உரை.
பாஜகவுடன் கூட்டணி வைத்து பதவி சுகம் அனுபவித்தது யார்? தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஆரியம் கேசும் பிரசாத் கிஷோர் மரவழைத்தது யார் என்றும் சீமான் சரமாரி கேள்வி. சங்கி அது பிஜேபி ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு? ராஜாஜியோட கடைசி வரை கூட்டணி ஆரிய தலைவர், நீங்க சொல்ற சோக்கால்டு பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு? பாரதிய ஜனதாவின் தாய் தளம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு? அதனுடைய செயற்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அனுபவிச்சது யாரு? திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி. நாங்க கூலிகள்ங்கிறீங்க, நீங்க கூட்டாளி. சென்னை புழல் சிறையில் செல்போன், கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்ட விவகாரம். உளவு பிரிவு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிறைத்துறை டிஜிபி தகவல். புதுக்கோட்டையில் கல்குவாரி முறைகேடு தொடர்பாக புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவம். சம்பந்தப்பட்ட கல்குவாரியில் கனிம வளத்துறை, வருவாய்த்துறையினர் ஆய்வு. தஞ்சாவூர் மாவட்டம் சக்கராப்பள்ளி ஊராட்சியை ஐயம்பேட்டை பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு மக்கள் எதிர்ப்பு. தஞ்சை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கிராம மக்களை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். திருவண்ணாமலை மலை அடிவாரத்தில் இருக்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட வீடுகளை அகற்ற எதிர்ப்பு. 100க்கும் மேற்பட்ட மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம். புதுச்சேரியில் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி போராட்டத்தில் மகளிர் காங்கிரசார் வலுக்கட்டாயமாக கைது. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு. 4 வாரங்களில் ராஜேந்திர பாலாஜி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்த திமுகவினருக்கு விதிகளை மீறி அனுமதி அளித்த சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக வழக்கு. 4 வாரங்களில் தமிழக அரசு காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல் கொள்முதல் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள தமிழகம் வருகிறது மத்திய குழு. 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்திட மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் வருகை தர உள்ளதாக தகவல். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டுமென கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே நகைக்கடையில் பெண்கள் நூதன திருட்டு. சிசிடிவி காட்சி அடிப்படையில் 3 பேருக்கு காவல்துறையினர் வலைவீச்சு.
தென்காசியில் சைக்கிளில் சென்ற சிறுவனை அடிக்க பாய்ந்த ஆட்டோ ஓட்டுநர். சாலையில் செய்ய முயன்ற சாகசத்தால் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. தனக்கு எதிரான பொய் வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகர் தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜா மனு தாக்கல். ஜனவரி 28ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சினிமா பைனான்சியர் ககன் போத்ராவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொல்கத்தா மருத்துவர் பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். மேற்கு வங்க அரசு சார்பில் அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல். வாரிசு, கேம் சேஞ்சர் திரைப்படங்களை தயாரித்த தில்ராஜுவுக்கு சொந்தமான இடங்களில் ஐடி ரைடு. ஹைதராபாத்தில் உள்ள தில்ராஜு வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 8 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. தெலங்கானாவில் புஷ்பா 2 படத்தின் தயாரிப்பாளரான மைத்ரி நவீன் வீடு, அலுவலகத்தில் ஐடி சோதனை. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி சிறைக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை. சத்தீஸ்கரின் கரியாபண்ட் மாவட்டத்தில் நடந்த என்கவுண்டரில் 12 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. 1 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்ட முக்கிய நக்சல்வாதியையும் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியதாக தகவல். கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவர்களின் நாடுகளுக்கே திருப்பி அனுப்புவோம். சட்டவிரோத குடியேற்றத்தை முற்றிலும் ஒழிப்போம் எனவும் அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். நாட்டின் தெற்கு எல்லை பகுதியில் தேசிய அவசர நிலை பிரகடனம். ஆண், பெண் என்ற பாலினங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படும் எனவும் ட்ரம்ப் உறுதி. ஜோ பைடன் ஆட்சியில் போடப்பட்ட 80 உத்தரவுகளை திரும்ப பெற்றார் அதிபர் ட்ரம்ப். உத்தரவுகளில் கையெழுத்திட்ட பேனாக்களை பொதுமக்களிடம் தூக்கி எறிந்து உற்சாகம். ட்ரம்ப் உருவாக்கிய டோஜ் அமைப்பின் இணைத் தலைவர் பதவியிலிருந்து விவேக் ராமசாமி விலகல். ஓகியோ மாகாண ஆளுநர் பதவிக்கு போட்டியிட திட்டமிட்டுள்ளதால் விலகல் என தகவல். உக்ரைன் விவகாரம் மற்றும் அணு ஆயுதம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார். ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அழைப்பு. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 699 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடும் புதுடெல்லி தொகுதியில் அதிகபட்சமாக 23 பேர் போட்டி. மும்பை பந்த்ரா பகுதியில் நடிகர் சயிப் அலிகான் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம். 5 நாள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு லீலாவதி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். இந்தியா, இங்கிலாந்து இடையிலான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நாளை தொடக்கம். மும்பை ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டிக்காக வீரர்கள் பயிற்சி. மது போதையில் நிர்வாணமாக நின்றவாறு ஆட்டம் போட்ட ஜெயிலர் பட வில்லன் நடிகர் விநாயகன். சாலையில் செல்பவரை ஆபாசமாக திட்டி தீர்க்கும் வீடியோ இணையத்தில் வைரல்.
பூர்வீகம் திரைப்படத்தின் இயக்குனர் திருமலையை ஒதுக்கி வைத்ததால் தயாரிப்பாளருடன் வாக்குவாதம். தனக்கு தெரியாமல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்ததாக இயக்குனர் குமுறல். ஒரு நல்ல படம் வந்திருக்கு. இந்த படம் வெளியாக போகுது. இவங்க 2 பேருடைய இஷ்யூ இயக்குனர் சங்கத்திலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கு. அங்க பேசி சுமூகமா இல்லைங்க சார்.